अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। तुमेव माता च पिता तुमेव बन्धुश्च सखा तुमेव विद्या द्रविणं तुमेव सर्वं मम देवदेव तुमेव सर्वं मम देवदेव। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां गुरुपरम्पराम्। प्रकाशो कस्य तो यस्य दैव्यमग्नेर्यद्धोष्णता स्वभावसच्चिदानन्द नित्यनिर्मलता आत्मनः। ஆதிசங்கரர் இப்பொழுது ஆத்மாவின் சுரூபத்தை பற்றி பேசுகிறார். இதுதான் ரொம்ப சென்ட்ரல். இந்த 68 ஸ்லோகத்துல 31வது ஸ்லோகம் வரையிலும் 16வதுல இருந்து ஆத்மாவை பற்றி பேசுறாரு. அதான் ஆத்மபோதத்தோட சென்ட்ரல் தீம். அதுக்கப்புறம் 32ல இருந்து 42 வரணும் நித்தியாசனத்தை பத்தி பேச போறாரு. அப்போ கிரமமா சொல்லிட்டு வர்றார். இந்த ஆத்மா பத்தி சொல்லும் போது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ற கிரமத்துல சொல்லிட்டு வர்றார். இப்போ இந்த ஆத்மா பத்தி சொல்றது கூட வந்து சிரவணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கார். அது எப்படி மனனமா கொண்டு போகணும், அதுக்கப்புறம் எப்படி நீத்தியாசனமா கிரமப்படி கொண்டு போகணுன்றத சொல்லிட்டு வர்றார். அது இப்ப நம்ம ரொம்ப சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கோம். இனிமே வர்ற ஒரு 2-3 ஸ்லோகம் வந்து ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடணும்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சரியான முறையில். அதுலதான் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய சிக்கல் வருது. மற்ற சித்தாந்தங்களோட கம்பேர் பண்ணும்போது சிக்கல் வரும். அத்வைது மட்டுமே நன்னா புரிஞ்சுட்டா கூட அதை வந்து சரியா புரியணுமான்றதுலயும் இந்த இடத்துல சிக்கல் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அது கொஞ்சம் கவனமா நம்ம தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல். இது வேதாந்தத்தை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்லோகங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பெரிய மகாத்மாக்கள்லாம் சொல்றாங்க. ஆத்மபோதத்துல ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஸ்லோகங்களும் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள்லாம் ஹைலி அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ஸ்லோகம். அதனால இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் சரியா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும். இப்ப சுபாவக அப்படின்றதே உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயம்தான். ஏன்னா நம்மளோட சுபாவம், நம்ம ஒவ்வொருத்தருடைய சுபாவமும் ஒரு கிஞ்சித்து கூட மாற்றமே கிடையாது. நம்ம புருஷார்த்தம் எவ்வளவு நம்ம தர்ம அர்த்த காம மோட்சம் சொன்னா கூட நம்மளுடைய ரியல் நேச்சர் குழந்தையிலிருந்து வயசான ஒரு வரணும் நம்மளுடைய சுபாவம் சுய நேச்சர் எப்படி இங்க 3 சொல்லியிருக்காரு ஆச்சாரியர். நெருப்புனா உஷ்ணமா தான் இருக்கும், தண்ணீர்னா நீர்னா தன்மையாக தான் இருக்கும், அதுதான் அது பேரு தண்ணீர். அதே மாதிரி சூரியன்னா அது பிரகாசமா தான் இருக்கும், பிரகாசம் இல்லைன்னா சூரியன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி மனுஷன்னா யாரு? மனுஷன்னாக்க சச்சித் ஆனந்தம், இருப்பாக இருக்க வேண்டும். He exists. யாரையும் கேட்டா நீ இருக்கேன்னு கேட்டா இருக்கேன்னு சொல்றோம், பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்.
இருந்தாலும் நான் இருக்கேன்றதை இந்த உடலை பார்க்காம, உள்ளத்தை பார்க்காம, புத்தியை பார்க்காம, எதையுமே பார்க்காம நான் இருக்கேன்றதை நம்மளால சொல்ல முடியல. தூங்கும் போது நீ தூங்குறியா, நான் இருக்கேன்னு சொன்னா அவன் தூங்கலன்றோம். நீ தூங்குறியா முடிச்சுட்டு இருக்கியா, இல்ல இல்ல நான் தூங்கலன்னு சொன்னாங்க, நான் தூங்குறேன்னு சொன்னாலும் எது சொன்னாலும் அவன் தூங்கலன்னு ஆயிடும். அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ ஒருத்தரால ப்ரூஃப் பண்ண முடியல, சொல்ல முடியல, ஆனா தெரியும். அதை ப்ரூவ் பண்ணணும்னு போனாக்க தூங்கிடுறோம். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ ரியல் பியூர் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கும்போது தூங்கிடுறோம். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. முடிச்சுட்டு இருக்கும் போது எக்ஸிஸ்டன்ஸோட எல்லாம் மலம் எல்லாம் கலந்துடுறது. அதனால அது பிடிபடாத விஷயமா இருக்கு. அதனால ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இட்ஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். ரெண்டும் கலந்து இருக்கு. அதனாலதான் அது பிடிபட மாட்டாங்க. அந்த சத்து இருப்பு ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறதுலாம் இருந்துட்டு இருக்கா, இல்லாம இருக்கா? இருந்துதான் இருக்கு. இந்த உடல் போனப்புறமும் இருந்துட்டு இருக்கு. அதுதான் புரியல. இருந்துட்டேதான் இருக்கு, எதுவுமே அழியறது இல்லை. மேட்டரே இப்ப சயின்டிபிக்கா சொல்ற, மேட்டர் இஸ் neither created nor destroyed. It is only conserved and transformed from one to other. அப்படின்னா மாயோட சேர்ந்து இருந்தா நிர்குணமா இருந்தா இது போய் நம்ம வாழ்நாள் ஆடி கொண்டு. I don't think there is any problem in God being Sagrama or Nirgunam. You are the problem. Nirgunam ஒண்ணுப்பா மகாபரிவால சொல்லிருக்காரு. திரிகுண்ய விஷயாக வேதாகன்னு பகவான் சொல்லியிருக்காரு. இப்போ பகவானே வந்து வியாசாச்சாரியாரு பகவானே வியாசாச்சாரியத்தை எழுதுனா பகவத்கீதை கொஞ்சம் மாத்தி எழுதிருப்பாரு அப்படின்னு நான் சொல்லல, மகாபரிவா சொல்லிருக்காரு. என்னன்னா திரிகுண்ய விஷயாக வேதாகன்னு அர்த்தம் சத்துவகுணம், ரஜோகுணம், தவகுணம். இத பத்தி பேசுறதுதான் வேதபூர்வம். வேதபூர்வம் ஃபுல்லா இதை பத்தி தான் பேசுறது. இந்த 3 குணமும் சேர்ந்துதான் பிரபஞ்சம், அது சேர்ந்துதான் உடல். இத பத்தி பேசுறது. இதை விட்டுடு நிஸ்திரை குணம் பிண்டியா சொல்றாரு. இந்த 3 குணத்தையும் நீ விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே வேதாந்திகளாக எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குணமே இல்லாத அருவமாக இருப்பதுதான் கடவுள். அப்ப உருவமா இருக்கிறதுலாம் கடவுள் இல்லையா? எப்படி அருவமாக இருப்பது நிர்குணம் தான் பிரம்மன் நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி உருவமாக இருப்பது கடவுள் தானே. இஃப் தட் இஸ் நாட் கரெக்ட், உருவமாக இருப்பது கடவுள் அல்ல, உருவம் மற்றதான் கடவுள் என்று சொல்வது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உருவமாக இருப்பதெல்லாம் கடவுள் என்பதும் உண்மைதான். இது உண்மை இல்லை என்றால் அதுவும் உண்மை இல்லைன்னு ஆயிடும். There is whether the God is with form or without form, there is only God. What is your problem? If God is without form or with form, that is not the problem. The problem is your own mind. You are not able to see God when there are things. When you look at your own body, you are not able to see yourself. You are able to see only God. That is your problem. That is not the problem of Maya. The Maya in fact helps. Maya வந்து நம்ம ஆக்சுவலா ஹெல்ப் பண்றது. அதுதான் புத்தி ரூபத்துல இருக்கு, அதுதான் உடல் ரூபத்துல இருக்கு, அதுதான் பல ரூபத்துல இருக்கு, நம்மள ஹெல்ப் பண்றது. அந்த ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கல, அதை வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால சத்த புரிஞ்சிக்க முடியல. சித்திரம் என்ன அர்த்தம்? சித்திரம் எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்கு. அதுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு தொட்டாசினிங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, சினிங்கிறது. அது தொட்டாசினிங்கன்றது நமக்கு தெரியுது, தொட்டாசினியா இருக்கிறதா தெரியுது. எல்லா வாழும் செடி கொடிகளுக்கும் அந்த உணர்வு இருக்குதான் செய்யுது. நமக்கு தெரியல, அவ்வளவுதான். நமக்கு தெரியாத விஷயத்த இல்லைன்னு சொல்ற மாதிரி தான். அது அவ்வளவு முட்டாள்தனம். அல்ல, அறிவு என்பது அதிகமாகவோ குறைவாகவோ ஒரு ஃபார்ம்ல எல்லா மைண்ட்லயும் தான் இருக்கு. தாவரங்களுக்கும் இருக்கு, அது மற்ற விலங்குகளுக்கும் இருக்கு, மனிதனுக்கு அது வந்து நல்லா வெளிப்படையா தெரியுது. ஏன்னா நம்ம மனித இனத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு மற்ற மனித இனத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்பது மற்றதை விட நன்றாக தெரிகிறது. அதனால இதுவே அறிவு என்று முடிவு கட்ட முடியாது. எல்லாத்துக்கும் அறிவு இருக்கு. சொல்ல போனா சில விலங்குகளுக்கு நம்மளோட அறிவு ஜாஸ்தியா இருக்கு. சில விஷயத்துல மோப்பம் நல்லா பிடிக்குது, சில புலன்களை நல்லா யூஸ் பண்ண முடியுது. That means observation of one sense organ is more powerful in some animals than human being. அதுதானே மோப்ப நாய் வச்சிருக்கோம், வேட்டை நாய் வச்சிருக்கோம். நாய் அதுல நம்மளோட பெட்டரா பண்ணுது. அது மாதிரி மீன் பிடிக்கிறது பூனை வச்சிருக்கான். அது மாதிரிதான் இருக்கு ஒவ்வொரு. So intelligently we are able to use other animals சொல்றேன் கொட்டேஷன்ல. அப்படின்னா also animal basically. கோத்தாதான் இருந்தா அனிமல் தானே.
அதனால சித்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனந்தம்னு வரும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆனந்தம் நம்மள டிசீவ் பண்ணிடுறோம். ஏன்னா இதுல ஏதாவது ஒண்ணு, ஒரு குழந்தைய பார்த்தா ஆனந்தமா இருக்கு, பூ பார்த்தா ஆனந்தமா இருக்கு, ஏதாவது வேற்று பொருள்ல பார்த்தா ஆனந்தமா இருக்கு, அதனால அதுல இருந்து ஆனந்தம் வருது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நம்ம சுபாவமே ஆத்மாவை இருந்தாலும் அந்த சுபாவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாம மாயை மறைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்துல அந்த சென்ட்ரல் தீமா இருக்கக்கூடிய நம்ம சுபாவம்ன்றது சத்து சித் ஆனந்தம் நித்ய நிர்மலதா ஆத்மனகன்னு கரெக்டா அந்த 5 வார்த்தை போட்டுருக்காரு. சச்சித் ஆனந்த சத்து சித்து ஆனந்த நித்ய ஒண்ணுதான் நெகட்டிவா போட்டுருக்காரு, நிர்மலதா. பாக்கெல்லாம் பாசிட்டிவா போட்டுருக்காரு. நித்தியமா இருக்கிறது, எப்போது இருக்கிறது, எட்டர்னல். சச்சித் ஆனந்த நிர்மலதா. ஏன்னா ஒண்ணு மட்டும் ஏன் நெகட்டிவா போட்டுறோம்னாக்கா அதுதான் நம்மள டிசீவ் பண்றது. நிர்மலம் தான் அவித்யை, அதுதான் அஞ்ஞானம். அஞ்ஞானம்னாவே மலம் தான், அதுதான் அவித்யை. அவித்யின்னு சொன்னாலும் மலம்னு சொன்னாலும் அஞ்ஞானம் சொன்னாலும் ஏன்னா ஒரே இதை சொல்றது, டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அதை பத்தி சொல்றோம். இதெல்லாம் எதுக்காக பேசுறோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு சிம்பிளா இருக்கு. லைட்டுக்கு சன்னுக்கு லைட் பிரகாசம் தான் அதோட குணம். குணத்தோட சுபாவம், அதுதான் அதோட நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது தடத்த லட்சணம் மாதிரி அது இன்னொருத்துல இருந்து அது வாங்கல, அது டெம்பரரியா இருந்துட்டு போறது இல்லை, இயற்கையாவே இருந்துட்டு இருக்கு. இது 3 தான் நான்றது வந்து திடமா நமக்கு அந்த தாட் இருந்தாவே அத வித்தியாசமா டெய்லி வருதுதான் நான், மற்றது இதுவும் நான் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வந்து டெய்லி அபியாசம் பண்ணா அத வந்து ஓரளவுக்கு குடிக்கும். இது பண்றது என்ன பண்ணா சச்சிதானந்தான், நான் நித்தியமா இருக்கேன், எப்போதும் இருக்கேன், அழிய போறது இல்லை, நான் பலமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சுலபம் ஆச்சுலாம். இதை அடையறதுக்கு தான் நம்ம எல்லாம் துடிக்கிறோம். Every person from child to old man, what we try to just achieve only this thing. I want to live ever, I want to live ever happy. மூணே தான் தெரியல. I want to live how long? I want to live all the time. How do you want to live happily? When do you want to live happily? All the time I want to live happily. ஒரே சென்டென்ஸ் தான், ஹோல் லைஃப் புரிஞ்சு கொடுத்தா அவ்வளவுதான். இதை தவிர ஏதாவது கோல் அழகா இருந்தா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. எல்லா கோலும் எவ்ரி கோல் வில் ஃபால் வித்தின் திஸ் கோல். அல்டிமேட்லி திஸ் இஸ் தி கோல். அதனால இந்த கோலை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இதை அடையிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆச்சரியமா இருக்காங்க ரகசியம், ரொம்ப சுலபம். பாய்க்கு எல்லாத்தையும் விட்டுரும். சச்சிதானந்த தவிர பாய்க்கு எல்லாத்தையும் விட்டுட்டா அதானே நான் ஒரிஜினல். அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் விடுறதுக்கு நமக்கு தைரியமும் திடமான மனசும் இருந்தா சுலபமா இல்லையா? சுலபம், ரொம்ப சுலபம். நான் எப்படி என்னோட சுயரூபம் பண்ணவோ அதை மட்டும் நான் வச்சுட்டு நெருப்புல அது பாட்டு நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா அது என்ன உணவாது, அதுல தண்ணி ஊத்துனா அழிஞ்சு போடும். அதுக்கு எனக்கு சுயமா இல்லாத இன்னொரு குணம் என்னோட வரும்பொழுது அது எனக்கு பிடிக்கல. ஒண்ணு நான் என்னை அழித்துக் கொள்கிறேன், இல்லை என்றால் அது எனக்கு பிடிக்காமல் கஷ்டப்படுறேன். அதே மாதிரிதான் நான் ஆனந்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனந்தம் இல்லாத மற்ற விஷயத்தை என்னதான் நான் எடுத்துக்கும் போது துக்கம் எனக்கு ஒத்து வராது. துக்கம் அலர்ஜிக். அதனால துக்கம் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனா நானே ஆனந்தமா இருக்கேன், ஆனந்தத்தை வெளியில தேடுறேன். வெளியில இருந்து அந்த ஆனந்தம் வராத பொழுது நான் எனக்கு எதிராக ஏதோ நடப்பதாக நினைத்து கொடுக்கிறேன். அதே மாதிரிதான் அறிவு. எல்லாத்தையும் ஏக ஞானே சர்வ விஞ்ஞானம் பகுதி அப்படின்னா எல்லாமே எனக்கு தெரியதான் செய்யுது. ஒன்னே ஒண்ணு, நான் தான் ஆத்மான்னு தெரிஞ்சுட்டா போதுமே, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தானே. ஆனா நான் அதை தவிர பாக்கிறதுக்கு தெரியறதுக்கு ஆசைப்படுறேன். ஆசைப்படாம விட்டா போகுது. எனக்கு ஒண்ணு தெரியும், நான் இருக்கேன்னு தெரியும், எல்லாரும் இருக்கான்னு தெரியும், பாவம் இருக்கான்னு தெரியும். இருப்பு ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு இப்போ வருதோ அது ஒண்ணு தெரிஞ்சா போதுமே. ஆனா நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த உடவு முடியாம இருக்கிறதுனாலதான் நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப சுலபம். ஜஸ்ட் லீவ் திங்ஸ் ஆஸ் தே ஆர் அண்ட் ஐ எம் ஹாப்பி ஆஸ் ஐ ஆம். நான் முதல்ல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட போராட்டம்லாம் எங்க இருக்குன்னாக்க ஐ வாண்ட் டு அபைட் இன் மை செல்ஃப். நான் என்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அதுதான் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். என்னன்னு கேட்டா, இட்ஸ் நாட் தட் somebody is disturbing me. I am disturbing myself. I am not happy with myself. I am not happy as I am. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தன் I am happy as I am, நான் அப்படியே நானாகவே இருப்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அதுதான் முக்தி. வேற எதுவுமே இல்லை. I am okay as I am. I don't want anything from outside. அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சா போதும். அது சுலபம் தான், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ராங்காவே நம்ம ட்ரை பண்ணிட்டதுனால, எல்லாத்தையுமே வெளியே எதிர்பார்த்ததுனால அது கஷ்டமாக தெரிகிறது. உண்மையில அது கஷ்டமான விஷயமா இல்லை. அதனாலதான் நம்ம போன கிளாஸ் முடிக்கும் போது என்ன சொன்னோம்னா, இந்த ரூப தியானம், ரூப அரூப தியானம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அரூப ஆகாச தியானம் அந்த மாதிரி போகணும். ஸ்ட்ரைட்டாவே அரூபம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொன்னா அதுல இருந்து தான் டெரரிசம் எல்லாம் வரும். டெரரிசம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம கண்ணால பாக்குறதுலாம் தெய்வமே இல்லை, தேர்ஃபோர் ஆயிக்கும் எல்லா கிரமனும் பண்ணலாம். அதனால இது சுலபம்னு ஒண்ணு சொன்னேன். இன்னொன்னு இது ரொம்ப சுலபம்ன்றதுக்கு ஆன்மீக பயிற்சி பண்றவங்க, சாதனை பண்றவங்க, வேதாந்தம் படிக்கிறதுல 3 விதமா இருக்காங்க. நான் பார்த்ததுல இருந்து, இதெல்லாம் புத்தகத்துல இல்லை, நானா சொல்றேன். 3 தினசா இருக்காங்க. ஒண்ணு தீவிரமா சின்ன பருவத்தில இருந்த எப்படியாவது நான் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும். Who am I? Why I am born? What is the purpose of my life? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி இருந்து, அது தெரிஞ்சிக்காம என்னோட லைஃப் பூர்த்தியாக ரொம்ப தீவிரமா இருந்து அதுலயே பிராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. சிலர் இது ஏதோ காதல விடுறது நம்ம கேட்டுப்போம், நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம் அப்படின்னு பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றது தப்பு இல்லை. சிலர் அவங்க எல்லாம் நல்லா பண்றாங்களே, அவங்க இந்த ஸ்லோகம் சொல்றாங்களே என்னால சொல்ல முடியே, இவங்க எது சொல்றாங்களே என்னால பண்ண முடியே அப்படின்னு அந்த கில்ட் ஃபீலிங் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன வேண்டும் கேட்டா, என்னால் எதை முடிகிறதோ என்னுடைய மனசாட்சிக்கு ஏற்றவாறு நான் சரியாக செய்கிறேனா, அதுதான் டெஸ்ட். அவங்க இது பண்றாங்கன்னா வேண்டியதே இல்லை. நான் எப்படி சொல்றேன், ஐ வாண்ட் டு அவைட் இன் மை செல்ஃப். நான் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவனா இருக்கிறேன். அதனால என்னுடைய திறமை எப்படி வேணா இருக்கலாம், என்னுடைய அறிவு எப்படி வேணா இருக்கலாம், என்னுடைய முயற்சி எப்படி வேணா இருக்கலாம். am I happy with my attempt? நான் முழுதாக செய்துவிட்டேன், ஏதோ கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால முடியும் செய்ய முடியும்னா செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அதனால இந்த 3வது கேட்டகரிக்கு இருக்கும்போது ப்ராப்ளமா இருக்கும். எவ்ரிடே இஸ் எ பெயின்ஃபுல் டே. நாளைக்கு வரக்கூடிய இன்பத்திற்காக இன்னைக்கு துன்பப்படணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலா கர்மத்தை அனுஷ்டிக்கும் போதும் கர்மத்தை பண்ணும் பொழுதும் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. தியாகம் பண்ணவங்க யாரையும் நீங்க போய் கேட்டீங்கன்னா கஷ்டப்படுறேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏகநாதரை பத்தி ஒரு கதை இருக்கு, நீங்க எல்லாம் கேட்டுவிடு. மகாராஷ்டிரத்துல ஏகநாதர், அவர் ஒருத்தன் வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு துப்புனானா. இவரு போய் அந்த நதியில குளிச்சுட்டு இருந்தான், புனிதமான நதி. அந்த எப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாராம். திருப்பி வந்தாராம், திருப்பி துப்புனானா. திருப்பி போனா. இந்த மாதிரி 108 தடவை பண்ணானாம். 108வது தடவை அவர் வரும்போது அவனுக்கு மைண்ட்ல ஒரு சேஞ்ச் ஆகி அவன் போய் சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி உங்களை பத்தி தெரியாம நான் பண்ணிவிட்டேன், இந்த மன்னிச்சுக்கணும் அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, இல்ல உன்னதான் நான் நமஸ்காரம் பண்ணோம், ஏன்னா இந்த புனிதமான நதியில 108 தடவை நான் ஸ்நானம் பண்ண நீ வச்சேன், அதனால எனக்கு ரொம்ப உனக்குதான் நான் நன்றி சொல்லணும்னாராம். பாவம் தான், வாஸ்தவம் தானே அவர் சொன்னது. எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாம் ஈஸ்வரனோட செயல் தான். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றத பொறுத்து. அதனால நம்ம சரியான முறையில் அதை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு கஷ்டமா தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறது ரொம்ப ஒழுக்கட்டாயம் பண்ணி அனுஷ்டிக்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரி இப்ப ஏகாதசி விரதம் அப்படின்றோம், இல்ல ஒரு சனிக்கிழமைக்கு நான் விரதம் இருக்கேன், ஒரு வேளை சாப்பிடுறேன் 2 வேளை சாப்பிடுறேன்னா அது இன்பமா இருக்கேன். உபவாசம், பகவான் கூட இருக்கேன், உபவாசம், பகவானோட நான் வாசம் பண்ணேன் அப்படிங்கும்போது அது இன்பமா இருக்கணுமா துன்பமா இருக்கணுமா. அதனால penance is never painful. The fasting is always interesting. Starving is painful. Starvingனா எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை அதனால சாப்பிடாம இருக்கேன், அது ஸ்டார்விங், அது கஷ்டம். ஃபாஸ்டிங் இஸ் willfully done. ஃபாஸ்டிங்ன்றது கஷ்டமா இருந்தா அது ஃபாஸ்டிங்னு அது பேர் இல்லை, அது தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம குழந்தைகள் இருக்கா, அவளுக்கு ஏதாவது பண்ணணுன்றது சந்தோஷமா தானே பண்றோம். அப்படி பண்ணாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு, உனக்கா நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, இப்போ நீ எனக்கு என்ன பைசா அனுப்ப மாட்டேன்னு கேட்டா அது வியாபாரம். அது ஒண்ணும் பெரிய இதெல்லாம் அன்பு நட்பு எல்லாம் கிடையாது.
இட்ஸ் நாட் டியூட்டி. நம்மளோட தர்மத்துல நம்ம டியூட்டி தான் பண்ண, ரைட்டை கிளைமே பண்ணக்கூடாது. whoever claims the right is not a Hindu. Simple. whoever does his duty without claiming any right is a Hindu. Simple. நம்ம தர்மத்துல ரைட்டை கிளைம் பண்ணு எங்கேயுமே சொல்லி கொடுக்கல நமக்கு. if everybody does his duty, the right is automatically fulfilled. பாருங்க, ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா மகன் 4 பேர் இருந்தா, அப்பா டியூட்டி பண்ணா it automatically fulfills the right of the son. ஹஸ்பண்ட் அவர் பண்ண ஒர்க்க ஒழுங்கா பண்ணான்னா it fulfills the right of the wife. wife அவரோட கடமையை பண்ணானாக்கா it fulfills the right of the husband. Where is the problem? Every right is automatically, naturally given if every one of us doing the right. அது மோட்சத்துக்கு உதவும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த கில்ட் ஃபீலிங் வேண்டியதில்லை. அதனால ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த மோட்சம், இந்த சச்சித்தானந்தம் சுபாவம்ன்றது தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை, சுலபம். எல்லாத்தையும் விட்டுருணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க பத்தி நம்ம கவலைப்படுவோம். நம்மளால முடிஞ்சது நம்ம ஃபுல்லா பண்ணிட்டோமான்னு தெரியணும். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, நான் பண்றத ஒரு பெனன்ஸா இருந்தாலும் முயற்சியா இருந்தாலும் இந்த க்ஷணம் நான் சந்தோஷமாக பண்ணணும். கஷ்டப்பட்டு அழுதுண்டு எதை பண்ணாலும் அது சரியான செயல் அல்ல. இந்த 3ஐயும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிட்டாமல் இருக்காது, சந்தேகமே இல்லை. இதுதான் சரியான வாழ்க்கை முறை. இது நம்ம சாத்து சொல்றோம். நான் சொல்றது பெரிய சொல்றது லட்சமா ரிப்பீட் பண்றதுதான். அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்துல நம்முடைய சுபாவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொள்றது உபாயம் எல்லாம் இங்க சொல்ல, அது நம்மளா புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை அர்த்தத்தை பார்ப்போம். அர்க்கஸ்ய, சூரியனுக்கு பிரகாசக வெளிச்சம் எப்படி இருக்கிறதுனா தோயஸ்ய சைத்தியம், அது நீருக்கு எப்படி தன்மை இருக்கிறதோ அப்படியும், அக்னேஹே உஷ்ணதா, உஷ்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படியும், யதா எவ்வாறு இயல்பான தன்மைகளோ அவ்வாறு, ஆத்மனக ஆத்மாவிற்கு, சச்சித் ஆனந்தக சச்சித் ஆனந்தமும், நித்திய நிர்மலதா எப்போதும் இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய தன்மையும், மாசற்று இருப்பதும் சுபாவக. ஆத்மாவுக்கு சுபாவம்னாக்கா ஆத்மாவுக்கு தானே, நமக்கு இல்லை, நமக்கு சுபாவம்னு எடுத்துக்கணும். ஆத்மான்றது நான் தான், என்னுடைய சுபாவம், நான் நித்தியமாக இருக்கிறேன், நான் நிர்மலமாக இருக்கிறேன் என்பது என்று ஆச்சாரிய சொல்ற. சரி, அப்படின்னா நான் நித்தியமா இருக்கேன், நிர்மலமா இருக்கிறேன், அப்ப நான் அறிகிறேன்னு சொல்றேன். நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றது அந்த நான் யார்? அந்த அறிகிறேன்னு சொல்றான் சரி பிரகாசமா இருக்கான் எல்லாரும், எனக்கு தெரியறதுன்னு சொல்றது அது யார்? அது ஆத்மாவா, பாடியா, புத்தியா? எதுக்கு அது தெரியறது அப்படின்றது இப்ப விசாரப்பட. இப்ப 25ம் 26 சேர்த்து படிப்போம். ரெண்டுமே சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்ல போறது, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறது. நான் என்று சொல்லுகின்ற நாம், அந்த நான் யார்? இதுதான் ரொம்ப டீடைல்டா ரமண மகரிஷியோட சப்ஜெக்ட். இது நான் யார் அப்படின்றத, அந்த வஸ்து என்னது அப்படின்றது தெரிஞ்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த 2 ஸ்லோகம் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுன்னா எல்லாம் சரியாகணும். 2 ஸ்லோகம் சேர்த்து படிப்போம். ஆத்மனக சச்சித்தம் சஸ்ச புத்தே விருத்திரித்வயம் சயோஜ்ய ச விவேகேன ஞானாமீதி பிரவர்த்ததே ஆத்மனோ விக்ரியா நாஸ்தி புத்தேர்போதோ ந ஜாத்விதி ஜீவக சர்வமகம் ஜாத்வா. உங்க இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜீவக சர்வமலம் ஜாத்வா ஞாதா. அப்படி உங்க இதுல கர்த்தா திருஷ்டேதி முக்கியதி. இது ஜீவம் அகம்னு படிக்கலாம், ஜீவம் சர்வம் அகம்னு படிக்கலாம், சர்வம் மலம்னு படிக்கலாம். 2 விதமா அது இருக்கு. அதே மாதிரி ஞாத்தான்னு சில புஸ்தகத்துல இருக்கு, சில புஸ்தகத்துல கர்த்தான்னு இருக்கு. எல்லாம் ஒண்ணுதான். ஞாத்தா கர்த்தா எல்லாம் ஒரே பர்சன் தான் பண்றது. சர்வம் மகம் எல்லாமே நான் நினைக்கிறதும் ஒண்ணுதான், சர்வ மலம் எல்லாம் மலம் என்று நினைக்கிறதும் 2 விதமாக இது சொல்றது ஸ்லோகத்தை சொல்லிட்டு.
இந்த 2 ஸ்லோகத்துக்கு சிம்பிள் மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலா விசாரம் பண்ணலாம். ஆத்மனக ஆத்மாவில் சச்சித் உண்மையும், சித் என்றால் அறிவும், அம்சக அது அம்சமாக இருக்கிறது, பகுதிகளாக இருக்கிறது. மேலும் புத்தேகே விருத்திகி புத்தியில் விருத்தி அசைவு இருக்கிறது. விருத்தி தாட் எண்ணங்கள் இருக்கின்றன. இது துவயம் இந்த இரண்டையும், எந்த இரண்டையும்? ஆத்மாவில் இருக்கக்கூடிய சத்தையும் சித்தையும், அது அம்சம், ஆத்மாவின் அம்சமாக இருக்கிறது. புத்தியில விருத்தி அம்சமா இருக்குது, எண்ணம் அம்சமா இருக்குது. எண்ணம் அல்லது அசைவு, சலனம். இந்த இரண்டையும் அவிவேகேன அஞ்ஞானத்தினால் சயோஜ்ய இணைக்கிறோம். சயோஜ்யன ரெண்டையும் சேர்த்து விடுறோம். ஆத்மாவோட ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சச்சித்தையும், புத்தியோட விஷயமா இருக்கக்கூடிய விருத்தியையும், விருத்தினாவே உங்களுக்கு புரியும், எண்ணம் அசைவு, அதை ரெண்டையும் சேர்த்து குழப்பி ஞானாமி இது, ஞானாமி இல்லைன்னா கர்த்தா இதோட அர்த்தம். ஞானாமி நான் அறிகின்றேன், அதை எடுத்துக்குவோம். ஞானாமி இது பிரவர்த்ததே என்று வெளிப்படுகின்றது. நான் தெரிந்து கொள்கிறேன் சொல்றோம். நான் தெரிந்து கொள்கிறேன் சொல்ற அந்த நான் 2 விஷயத்த மிக்ஸ் பண்ணி இருக்கு. ஒண்ணு சத்தையும் சித்தையும் ஆத்மால இருந்து எடுத்து விருத்திய புத்தியில இருந்து எடுத்துட்டு நான் சொல்றோம். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஆத்மனக விக்ரியா நாஸ்தி நாஸ்தி, ஆத்மாவிற்கு மாற்றங்கள் இல்லை, ஆத்மாவுக்கு மாற்றங்கள் இல்லை. புத்தேகே போதக ந ஜாத்து, புத்திக்கு அறிவு கிடையாது. அறிவு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ் கிடையாது. புத்தி itself doesn't have consciousness. இது ஜடம்தான். கான்சியஸ்னஸ் belongs to ஆத்மா, விருத்தி belongs to புத்தி, புத்தி is ஜடம் அப்படின்னு அதை எடுத்துக்கணும். ஆத்மாவிற்கு மாற்றங்கள் கிடையாது, புத்திக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது, ஒரு காலம் கிடையாது. ந ஜாத்து இதி, இவ்வாறு ஜீவக ஜீவன் சர்வம் அலம் அல்லது அகம் எல்லாம் தவறாக எடுத்துக்கொள்கிறது, எல்லாமே நான் எடுத்துக்கொள்கிறது. ஞாத்வா என்று எடுத்துக்கொண்டு, ஞாதா இல்லைன்னா கர்த்தா, செய்பவன் அல்லது புரிந்து கொள்பவன், எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, திருஷ்டா அறிபவன், இதி என்று முக்கியதி மயக்கம் அடைகின்றான். முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றது? முதல் ஸ்லோகத்துல சம்யோஜ்யன்றது முக்கியமான வார்த்தை. ஆத்மாவையும் புத்தியையும் இணைத்துக் கொள்கிறது, மிக்ஸ் பண்ணி பார்க்கிறது. துவயம் சயோஜ்ய, இரண்டையும் போட்டு குழப்பிடுறது சொன்னார். 26ல என்ன சொல்றாருனாக்க, ஆத்மாவுக்கு விக்ரியா கிடையாது, மாற்றங்கள் கிடையாது. அதே மாதிரி புத்திக்கு கான்சியஸ்னஸ் அதுக்கே கிடையாது, அது ஆத்மால இருந்து எடுத்துக்கிறது. இது ரெண்டையும் போட்டு குழப்ப இருக்கிறதுனால நாம இந்த ஜீவன் தப்பா நினைச்சு விடுறது. அதனாலதான் எல்லா அப்புறம் அப்ப இந்த ஜீவன்றது யார், who is this fellow அப்படின்றது நமக்கு இப்போ ஃபண்டமெண்டல் இஷ்யூவே அதுலதான் இருக்கு. அது கொஞ்சம் விசாரம் பண்ணலாம். இதுக்காக என்ன பண்றாருன்னா, ஆதிசங்கர் ஒரு த்ரெட் ஃபேக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது நமக்கு புரியல அப்படின்னால இப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான், நம்ம கான்சியஸ்னஸ் கொடுக்கறது நமக்கு தெரியுது. அதுதான் நம்ம புத்தி இருக்கு, புத்தி இருக்கு, புத்தி எனக்கு இருக்கிறது. ஆனா நான் தான் கான்சியஸ்னஸ் இல்லையா? ஆனா அந்த நான் அப்படின்றது ஆத்மா, வெறும் ஆத்மா நான் சொல்லாது, அது புத்தியும் நான் சொல்லாது. அப்ப நான் நம்ம எல்லாரும் சொல்றது வேற ஏதோ ஒன்னா சொல்லிட்டு இருக்கு. அது யாரு? அதுதான் சொல்றாரு. நான் நம்ம சொல்றது யாரு அப்படின்னா, அந்த படம்லாம் அப்படியே எடுத்து கூடாது, புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம், கான்சியஸ்னஸ் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இது என்ன பண்றதுன்னு கேட்டா, எனக்கு ஒரு மைண்ட் புத்தி இருக்கும். இந்த உள்ளம் மனம்னா அது ஒரு மாதிரி, அதனால புத்தி இருக்கலாம். புத்தி, இந்த புத்தி புலன்களோட இணைஞ்சிருக்கு, 5 புலன்களோட இணைஞ்சிருக்கு. இந்த 5 புலன்களுக்கும் விஷயங்கள் இருக்கு. உதாரணமா இந்த கண்ணு ரூபத்தை பார்க்கறது, அது கண்ணு பார்க்குது, அதோட அது
புத்திக்கு சொல்லுது. ஆனா இந்த புத்தி வந்து இந்த கான்சியஸ்னஸ்னால தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. இது போதுமே, கான்சியஸ்னஸ் இருக்கு, புத்தி இருக்கு, அப்புறம் புலன்கள் இருக்கு, சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இதே போதுமே அப்படின்னு சொன்னா அது ஏன் போதாதுன்னு சொன்னா இது வந்து ஜடம், கம்ப்ளீட்டா அது எல்லாம் ஜடம். இது வந்து ஒரிஜினல் கான்சியஸ் என்கிட்ட மட்டும் இல்ல, உங்கள்கிட்ட இருக்கு, இங்க இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, சர்வதா இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு தேர்ட் ஃபேக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஆக்டர். இது என்னடான்னு கேட்டா அதுதான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். ஒரிஜினல் கான்சியஸ்ல வந்து ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் வந்து அந்த கான்சியஸ்னஸ் எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறது. அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இந்த மைண்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ரிஃப்ளெக்டிங் மீடியா. இது பொருளாக ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கக்கூடிய பொருளாக பயன்படுகிறது அந்த மைண்ட். அது சப்ஸ்டன்ஸ், ஜடம். இருந்தாலும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மைண்ட்ன்றது ரிஃப்ளெக்ட் பண்றது. இந்த ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் is able to reflect because of the substance, the media reflecting mind. இதுதான் அகந்தை. அதோட ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் சிதாபாசம். இது என்னது? அகந்தை, சிதாபாசம். இல்ல ஒரு வேற ஒரு ஆங்கிள் இருந்து அதுக்கு பேர் வைக்கும். ரிஃப்ளெக்டிங் கான்சியஸ்னஸ் சொல்றோம், சிதாபாசம் சொல்றோம், அகந்தைன்னு சொல்றோம். இந்த அகந்தை தான் பிடின்னு சொல்றது நம்மள. எல்லா மகான்லாம் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா the first thought is ahankara. All other thoughts are based on my thought as I can never, Atma can never say I. நான் தான் ஐன்னு சொல்லாது. அது சொல்ற நிலத்துக்கு போட்டு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. There is nothing to say I or you or something like that. இதுவும் ஐன்றது சொல்லாது. இது ரெண்டுமே ஐன்னு சொல்ல முடியாது. ஆத்மா வந்து மாயின் துணையோடு தான் இது வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. அது கண்ணுக்கு தெரியாது. அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அபயம், ததாரசம், முக்கியம், அகந்த வச்சது. அதனால ஐன்னு சொல்லாது. இந்த ஜடமும் ஐன்னு சொல்ல முடியாது, ஆத்மா இல்லாம சொல்ல முடியாது. மாயை இல்லாம ஆத்மா பங்கன் பண்ண முடியாது, மாயை தனியாக பங்கன் பண்ண முடியாது. ஆனா நம்ம மனுஷனா பிறந்ததுனால நம்ம இருக்கோம் தெரியுது, பங்கனும் பண்ணிருக்கோம். ஞாதாவாக்கும் கர்த்தாவாக்கும் சும்மா இல்லை, சும்மா இருக்க முடியல. ஏன் சும்மா இருக்க முடியல? நமக்கு அந்த ஐ தாட் வந்து இங்கதான் வரும். இதுதான் வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து என்ன, இதோட ஒரிஜினல் நேச்சர் என்னன்னு கேட்டாக்க கான்சியஸ்னஸ் தான். ஆனா in association with his mind and because of all the information that comes from the outside world through the sense organs, it mistakes, it confuses between the original consciousness and the information that is coming to you. அதனால யோக சாஸ்திரத்துல வெளி உலகத்தை ஷட் பண்ணு சொல்றான். இது எல்லாத்தையும் ஷட் பண்ணிட்டா இந்த மைண்ட் வந்து it is turned towards original consciousness, therefore you are able to understand it. இது ஒரு தாத்பரியம். அது ரைட்டா தப்பா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இந்த இதை இப்போ வேதாந்த என்ன சொல்றா, இதை புரிஞ்சுட்டா இந்த வெளி உலகம் மட்டும் இருந்து can't disturb you. If you understand that if your original nature is this, you may not shut anything. Let all things be there, but you have understood that I am original consciousness. ரெண்டுமே ரெண்டு விதமாக நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ultimately you reach the same substance. Either you do the yoga properly, you get jnanam. You do jnanam properly, you get yoga. Bhakti jnanam ஒன்று எல்லாம் உண்டாக some politics, just arguments and things. ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணா போதும். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான். நீ எதை பிடிச்சிருக்கோ அது உருப்படியா பண்ணா ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அப்போ இந்த சிதாபாசம் அகந்தை அப்படின்றத நம்ம வந்து எப்போதும் நான் சொல்லுவோம். இதுல இன்னொன்னு இருக்கு, இந்த மைண்ட் வந்து ஒவ்வொரு தாட்டும், நான் சொல்ற ஒவ்வொரு வேர்டும் அன்னைக்கு நான் சொன்னேன், ஒவ்வொரு வேர்டும் சொல்லும் போது இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. அதனால இது ரெஃப்ளெக்ட் ஆயிரும். இந்த மைண்ட் மீடியம் இருக்குன்னா இது வந்து எவ்ரி ஸ்மால் தாட், மில்லியன்ஸ் ஆஃப் தாட்ஸ். நான் பேசிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வேர்டும் இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ல இருந்து கான்சியஸ்னஸ் ஃபாலோ பண்றது
வந்து ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ், அது புத்திக்கு போறது. இப்போ காது வழியா காது இருக்கு, காது வழியா எனக்கு வந்து புத்திக்கு போறது, புத்தியில வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் விருத்தி ஆகுது, விருத்தி ஆகி இங்க வந்து இந்த கண்ணாடியில வந்து 20 கண்ணாடி நிறைய கண்ணாடி, புத்தி மாத்திரம் கண்ணாடி இல்ல, புத்தியில ஏற்படுற ஒவ்வொரு விருத்தி, எவ்ரி தாட் இஸ் ஒன் மிரர். அந்த மிரர் என்ன பண்றதுன்னா ரிஜிஸ்டர் பண்றது. நான் வெளியே போய்கொண்டு இருக்கிறேன், நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளார உங்க மைண்ட் அவ்வளவு குயிக்கா ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிடும். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மேஜிக். இது நடந்துட்டே இருக்கு, எவ்ரி செகண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஆங்கிள் இருக்கும். இந்த மைண்ட்ல இருந்து, மைண்டோட குணம் வந்து இட் இஸ் லொகேட்டட் இன் மை பாடி. என்னோட பாடியில என் மைண்ட் இருக்கு. நான் டிராவல் பண்ண அது டிராவல் பண்ணுது, என்னோட டிராவல் பண்றேன். the qualities of mind. இது சைத்தன்யம் வந்து சேத்தன பிரின்சிபல் கொடுக்குறது, எனக்கு லைஃப் கொடுக்குறது, நான் அடைவா வச்சுக்கிட்டேன். இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த அகங்காரம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த சேத்தன பிரின்சிபல் சைத்தன்யத்துல இருந்து எடுத்துக்கிறது, மைண்டோட குவாலிட்டியா இருக்கக்கூடிய டிராவலிங் லொகேஷனை இது எடுத்துக்கிறது. But it has to climb, it has to always align with the original consciousness. And if it is conscious that the quality of being limited, ஒரு இடத்துல நான் லொகேட் பண்ணியிருக்கேன், நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது மைண்டோட குவாலிட்டி, அதை வந்து இந்த அகங்காரம் அது சிதாபாசம் அதை எடுத்துட்டு விடுறது. இதோட ஒரிஜினல் நேச்சரா இருக்கிற சர்வ வியாபியா இருக்கக்கூடிய நான் தான், அந்த பவர் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் வந்து I am unfortunately getting always associated to the outside world and I feel I am limited and located. It is our own imagination, whereas it is not real. ஏன்னா நம்ம மைண்ட்னாலதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அந்த மைண்ட வந்து இன்டர்னலா போக்கஸ் பண்ண முடிஞ்சாலும் என்னோட ஒரிஜினல் நேச்சர் அது இல்லை. ஏன்னா நான் சந்தோஷமா தான் இருக்கிறது ஆசைப்படுறேன், துக்கப்படுறதுக்கு ஆசைப்படல, நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் எதுவே வேண்டியதில்லை. எதோட உதவியும் இல்லாமல் நான் இருக்கேன் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியும். மைண்ட் தேவை. To know anything else you need mind. To know that you are there, you don't need mind. Therefore, you are not the mind. And mind does nothing to you. அப்படின்னா just புரிஞ்சுதான் போட்டது. சார்ட்டே அர்த்தவாதி புரிஞ்சுதான் சொல்ல. அந்த நான் சொல்றது என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக அதை போட்டேன். இப்ப ரமணர் என்ன சொல்றாங்க, அவருதான் இதுக்கு பெரிய அத்தாரிட்டி. நான் என்பதை புரிஞ்சுட்டா பாக்கி எல்லாம் சரியா புரியும். ஃபர்ஸ்ட் தாட் இஸ் த தாட் அபவுட் மைசெல்ஃப், தட் இஸ் அகங்காரம். அதுக்கு அதுல ஒன்றும் சந்தேகமா இல்லை. அகந்தை தான் நான். நம்ம நிறைய தடவை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது கூட யாரு சொல்றா, அந்த சிதாபாசன் தான் சொல்றது. அந்த அகந்தை தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது. அந்த அகந்தையை விட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மி ஆயிட்டா சொல்றதுக்கு எவனுமே இருக்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம் இங்க. There will be nobody to say aham brahmasmi because I am already brahmasmi. அவர் எப்படி சொல்றது, சொல்லலாம் முடியாது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது பிரம்மன் ஆயிட்டதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டான், ஆயிடுவான். சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்றது யாருன்னு கேட்டா அகங்காரம் தான். அதனால அது ஒரு சும்மா இதை சொல்லிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம சொல்லிட்டே இருக்குமே நம்ம ஆகலன்னு சொல்லிட்டு கில்ட் ஃபீலிங்காக நான் சொல்லல. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் we are on the path. டெஸ்டினேஷன்ல இல்லைன்னு அர்த்தம். பட் டெஸ்டினேஷன் இஸ் மை செல்ஃப். there is nothing to be reached. டெஸ்டினேஷனே நான் தானே, அதுக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குன்னு அர்த்தம். 26வது ஸ்லோகத்துல இதுல உள்ளது 40 சொல்லிருக்காரு. அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தை இன்றேல் அனைத்தும் இன்று, அகந்தே யாவும் ஆம், ஆதலால் யாது இது என்று நாடலே யாவும் ஓவுதல் என ஓர் அப்படி சொல்றாரு. இது படிச்சா ஒண்ணும் புரியாது. அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தை இன்றேல் அனைத்தும் இன்று, அகந்தையே யாவும் ஆம், ஆதலால் யாது இது என்று நாடலே யாவும் ஓவுதல் என ஓர் அப்படின்னு இருக்கு. அப்படின்னாக்க அகந்தை உண்டாயின்னா என்ன அர்த்தம்னா, அனைத்திற்கும் காரணமான நான் என்னும் அகங்காரம் தோன்றுமானால் ஃபர்ஸ்ட் அதான் தோன்றும். நான் முழிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கண்ணை அப்படி திறந்தோன்னா நான் அப்படின்னு சொல்றது அகங்காரம், அதுதான் அகந்தை. அது உண்டானோன்னா என்ன ஆறுதுன்னா, சகலமான உலக தோற்றங்களும் தோன்றி காணப்படும். The moment the world appears, the moment my daughter is in front of me, the moment somebody is in front of me,
ஃபர்ஸ்ட் என்னோட அகந்தை முதல்ல வருது, அதுக்கப்புறம் தான் என் டாக்டர் வரான். அதனாலதான் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, அனைத்தும் அதுல இருந்து உண்டாகிறது. அகந்தை இன்றேல், அகந்தை எழுச்சி இல்லை என்றால் அனைத்தும் இன்று, காணும் அனைத்தும் மறைந்து போகும். அதனால உலகத்தை போய் அழிக்க வேண்டாம், நம்ம அகந்தை அழித்து கொண்டால் உலகம் அழிந்து விடும். இதுதான் பெரிய தத்துவம். உலகம் இருந்தாலும் ப்ராப்ளமே. அதனால உலகத்தை மாயை வித்தியான்னு சங்கரன் சொல்றாரு. வேதத்துல இருக்கிறது அதான் முக்கியம். அப்ப ரமணன் சொல்றது சங்கரன் சொல்றது ஒண்ணும் வித்தியாசமே இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். ஒவ்வொரு வெவ்வேறு ஆங்கிள் இருந்து ஒவ்வொருத்தருக்கு அது ஸ்பிரிக்கிறது, அவளுக்கு எப்படி ஸ்பிரிச்சதோ அதை சொல்றான். அப்படிதான் எடுத்துக்கணும். நமக்கு எது பிடிக்கிறதோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். அகந்தே யாவும் ஆம், இந்த அகந்தை ஒன்றே எல்லாம் ஆகும். பர்ஃபெக்ட் 100% அதுதானே. The whole world, the whole universe, whatever I interact is nothing but my ahangaram. இந்த அகங்காரத்தை எடுத்துட்டா everything comes to grinding halt. இந்த 3 குணங்களும் ஒரே ஷாட்ல க்ளோஸ். அகங்காரம் போயிட்டு everything is gone அப்படின்னு ரமணன் சொல்றார். நான் சொல்ல ஆதலால் அகந்தே யாவுமாம், ஆதலால் யாது இது, ஆகினால் இந்த அகந்தையின் உண்மை எப்படிப்பட்டது, இது என்ன அப்படின்னு விசாரம் பண்ணு என்று நாடலே என்று அதன் தன்மையை நாடி விசாரித்து அறிவதே யாவும் போகுதல் என ஓர் எல்லாவற்றையும் துறப்பதாகும் என்று அறிவாயாக. இதுக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. நம்ம கனகம்மாள் சொல்லிருக்கிறது அதுக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, நல்லா இருக்கு. உண்மையற்ற வஸ்துவினால் விசாரத்தினாலேயே வீழ்ந்து விடுகிறது. நல்லது. தயானந்த சாமிஜி அடிக்கடி சொல்றாரு, சக்கர சொன்னதான் சொல்றாரு, மாயை என்றால் என்ன? On enquiry, what disappears is Maya. When I enquire about myself, அதனால அவர் சொல்றாரு, ஆத்ம விசாரணை சொல்றாரு. உன்னை நீ யார் என்று கேள் அப்படின்னு ரமணர் சொல்றாரு. என்னை நான் என்று கேட்டுக்கொண்டே போனால் ஐ டிசப்பியர். அதான் ரமணன் சொல்ற விஷயம். தெரியுறதோ? நீ எல்லாத்தையும் விசாரணை பண்ணி டிசப்பியர், மாயை டிசப்பியர் ஆனது நான் சொல்லிட்டு இருக்கேன். ரமணர் என்ன சொல்ற, நானே டிசப்பியர் ஆகிறேன்றார். இது நல்லா இருக்கு பாருங்க. இந்த உலகம் டிசப்பியர் ஆனா எனக்கு என்ன போச்சு. இது ரொம்ப இந்த ஸ்லோவா தான் இருக்கு. நானே டிசப்பியர், நானே இல்லை என்றால் ஏது என்னுடைய ப்ராப்ளம்? When I am not there, where is my problem? It looks so simple. நானும் மாயையில் இன்க்ளூட் தான். இந்த உலகத்தை போய் நான் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பேனா, என்னே நான் டிஸ்ப்ரூவ் பண்ணிப்பேனா? The false I, when I disprove my false I, it also is Maya. இந்த மாயை நான் வீழ்த்தி விடுகிறேன். சாட்சியே தேவை. அப்ப என்ன அர்த்தம்னா, விசாரிக்காத வரை அசைக்க முடியாத உண்மை போல் நிற்கும். விசாரித்தால் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அகந்தை அழியும் போது தானும் தன்னால் தோற்றுவித்த உலகமும் ஒன்றாய் சேர்ந்தே ஒழிந்துவிடும். This is what is Advaitam. தன்னால் தோற்றுவித்த உலகம் அப்படின்னு சொன்னா ரமணர் மட்டும் சொல்லலையே. மையேவ சகலம் ஜாதம் மையி சர்வம் பிரதிஷ்டிதம் மையி சர்வம் லயம் யாதி நடத்தம் மையேவ சகலம் ஜாதம். கைவல்ய உபநிஷத்து சொல்றது, என்னிடம் இருந்துதான் இந்த பிரபஞ்சம். என்னிடம் இருந்து யாரு? சீதாராமன் இருந்தா இல்ல, ஆத்மாவாகி என்னிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. நானே என்னை இந்த சிதாபாசத்தை எடுத்து விட்டால் உலகமும் போயிடும். சிதாபாசம்ன்றது என்னடான்னு கேட்டா அதுதான் அகங்காரம். அதனாலதான் அகங்காரத்தை ஒழிக்கிறது தான். எத்தனை வேதாந்தம் படிச்சாலும் அகங்காரம் ஜாஸ்தியா இருந்தா அது போகமாட்டேன். ஏன்னா அதை ரிமூவ் பண்றதுதான் எல்லாரும் முயற்சி பண்றோம். Sometimes it increases instead of getting disappear. என்ன காரணம்னா, one more அகங்காரம் comes. I know அப்படின்னு ஒண்ணு வந்துருது. I know so many things. அது போறதுக்கு தான் நம்ம ஆக்சுவலா பாடுபடுறோம்ன்றது மறந்துடும். We should not forget our goal. நம்மளோட கோல் என்ன? என்னுடைய சுயரூபத்தை அடைய வேண்டும். சுயரூபத்தை எங்க இருந்து வந்தது? அகங்காரம். இப்படி அகங்காரம் தான் தடுத்துட்டு நிக்கிறது. அந்த அகங்காரத்தை அடிக்கணும்னா, என்னோட சுயரூபத்தை கிளைம் பண்ணணும்னா என்னோட அகங்காரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த 25வது ஸ்லோகமோ 26வது ஸ்லோகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல அந்த ஐன்றது என்னன்றதை பத்தி நல்லா விசாரம் பண்ணிட்டார். இத 25ல என்ன சொன்னாரு? ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நான் யாருன்னு தெரியாம ஆத்மால இருந்து கொஞ்சம் அனாத்மால இருந்து கொஞ்சம் எடுத்துட்டா அதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அனாத்மான்றது அது கர்த்தா வேலையெல்லாம் பண்றது, புத்தி பண்றது. ஆத்மா ஒரு வேலையும் பண்ணாது, அது ஞாத்தாவும் கிடையாது.
அது தனியே ஆத்மா இருக்குமா அது ஞாத்தாவா இருக்க முடியாது. அறிவதற்கு ஏதாவது இருந்தால் தானே அது அறிவனாக இருக்க முடியும். அறிவதற்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே அதுவாக இருக்கும் போது அறிவதற்கு என்று தனியாக ஒன்று எப்படி இருக்க முடியும்? எனவே நானே என்னை அறிந்து கொள்வேன், அவ்வளவுதான். There is only one thing that can know itself is Atma, because there is nothing else to know. There is only one thing that is self-illumining is Atma. There is nothing else that can illuminate. சுயம் பிரகாசமா இருப்பது ஆத்மா தான். அது நானே தான். நான் சிவப்பிரகாசம் ஆயிட்டேன்னா பிரகாசிக்கப்படும் பொருள் என்பது எனக்கு அந்நியமாக இருக்குமா இருக்காதா? இருக்காது, இருக்க முடியாது. என்னிடம் இருந்தால் உலகமே தோன்றுகிறது. அப்ப நான் எதை போய் பிரகாசம் செய்வேன்? அகந்தை தான் ஏதாவது பிரகாசம் பண்ணிட்டே இருப்போம். So we all the time mistaken by mistake we take I, the ahankaram as I. ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நான் ஐன்னு எடுத்துட்டா ரெண்டாவது ஒண்ணுமே இல்லை. எனக்கு பயம் எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஈசாவாசியத்துல வருது. சோகம் உள்ள போகம் ஒண்ணு இல்லடா போடாது. அதான் விஷயம். அதனால when we say we are conscious being, the consciousness borrowed from Atma. When we say we are limited, the mortal injury we borrow it from Anatma. ரெண்டு இடத்துல இருந்து கடன் வாங்கிட்டு ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஆத்மால இருந்து இதை எடுத்துக்கிறோம், அனாத்மால இருந்து அதை எடுத்துக்கிறோம். ஆனா ஆத்மாவே ஆயிட்டா கடன் வாங்க வேண்டியதே இல்லை. கடைக்காரனா இல்லாம இருக்கணும்னா ஆத்மாவா இருக்கும். நான் ஒரிஜினல் கான்சியஸ்ல வந்து நான் ஏன் கடன் வாங்க போறேன்? எதையும் கடன் வாங்க வேண்டியதில்லை. நான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் நினைச்சுக்கிறதுனால நான் கடன் வாங்குறேன். அதனால நான் என்பதின் பொருள் அகங்காரம் தான். ரொம்ப ரொம்ப அதுதான் ரமணர் திருப்பி திருப்பி சொல்றான். அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் ஈஸ்வர வேலை அவன்கிட்ட விட்டுருவது. உன் வேலை உங்களோட அகங்காரத்தை ஒழிக்கிறதாண்டாரு. அதை பண்றேன் இதை பண்றேன் இதை பரட்டிடுறான் அதை பரட்டிடுறான். நீ ஒன்றும் பரட்ட விடாத, ஈஸ்வரம் பண்ணிட்டு இருக்கா. நீ யாருன்றது தெரிஞ்சுட்டாவே போதும்ன்றாரு. அதனால ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அந்த கண்ணாடியில இருக்கிற ஃபேஸ் முகத்தை அதுதான் நான் சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நம்ம எல்லாம் பண்றது வந்து இந்த நம்மளோட ஓன் ஃபேஸ் நம்மளால பார்க்க முடியல. அதுதான் ஆத்மா. இதுதான் ஆத்மா. ஒரு கண்ணாடியை வச்சுக்கிடுறேன், அதுல நான் பாக்குறேன், அதுதான் நான் ஆத்மான்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு அது தெரியுது. அதுதான் அகங்காரம். அகங்காரம் இதுல எல்லாம் தெரியுது. அது நான் சொல்றேன். இந்த கண்ணாடியை ரிமூவ் பண்ணாலும் அது போயிடும், என் மூஞ்ச ரிமூவ் பண்ணாலும் அது போயிடும். The reflected face of the mirror has two conditions. It has to have a mirror in front of it, or it disappears. When I remove the mirror, it disappears. When I take my face away, it disappears. Only mirror remains there. அதனால அது வந்து பாரோடு விஷயத்தை நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிறோம், அதை நம்ம கிளைம் பண்றோம். அதனால கண்ணாடியில் தெரியும் முகத்தை கொட்டேஷன்ல போட்டு எழுதி வச்சிடலாம். நம்ம கண்ணாடியில் தெரியும் முகத்தை நான் என்று எண்ணாதே. ரொம்ப சிம்பிள். அதுதான் நம்ம பண்ணிடுறோம். வாழ்நாள் முழுவதும் கண்ணாடியில் தெரிகின்ற என்னுடைய முகத்தை என்னுடைய உண்மையான முகமாக நான் எடுத்துக்கொள்வதனால் எனக்கு துன்பம் இருக்கிறது. அது எதனால செய்யறேன்னா என் முகத்தை என்னால பார்க்கணும். Nobody in the world has ever seen his own face. If you see the face in the mirror, it is only your image. It is not your real face. அதனால அகந்தை தான் எப்போதுமே நானாக உணர்கிறேன். என்னுடைய சுய ரூபத்தை உணர முடியவில்லை. ஏனென்றால் அது என்னுடைய புலன்களுக்கோ மனதுக்கோ புத்திக்கோ எட்டவில்லை. ஏனென்றால் அது நானாகவே இருப்பதனால். அதுக்கு கண்ணாடி கண்ணாடிலாம் ஒண்ணும் கிடையாது. செவனேன் இருந்தா தட்டி விடும், அவ்வளவுதான். பாக்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது தவிர வேறு வழி கிடையாது. என்னை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வகுப்பு பிகினிங்ல சொன்னேன், நான் மற்றது எல்லாத்தையும் விட வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். அக்டிவிட்டி பண்ண முடியாது. அது நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? தூங்குனா என்ன இருக்கு? அது முன்னாடியே பார்த்தோம் ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல. புத்தி அபாவம் ஆயிட்டுனாக்க எல்லாம் அபாவம் ஆயிடும். புத்தி தானே அது சொல்றது. ராக இச்ச துவேஷம் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இதெல்லாம் புத்தி வந்து அவரது அன்மை வேதிக்க பார்த்தோம். இதெல்லாம் வரும் பொழுது தூக்கம் எல்லாம் வந்துடுறது. புத்தி வந்து தூங்குறது, நான் தூங்கும் போது புத்தியும் தூங்குறது. அப்ப வந்து எல்லாம் போயிடுது. இதுதான் ஆத்ம ஞானம். முடிவுச்சு. ஆத்ம ஞானம் என்பது நான் தூங்கும் பொழுது எப்படி எதை பத்தி கவலைப்படாம இருக்கணும் அப்படி என்னால் இருக்க முடியுது என்றால்
முடித்துக் கொண்டே இருக்கும் போது என்னால் இருக்க முடியுது என்றால் அது ஆத்ம ஞானம். அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். வஜ்ஜு சர்ப்பவதாத்மானம் ஜீவம் ஞாத்வா பயம் வஹேத் நாகம் ஜீவஹ பரமாத்மேதி ஞாதஞ்சேத் நிர்பயோ பவேத். இது மாதிரி இந்த அத்தியாசம் நீங்கி என்ன நான் தெரிஞ்சுட்டேன்னா என்ன ஆகும்னா எனக்கு பயம் போயிடும். ஏன்னா என்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. இந்த அத்தியாசத்தினால தப்பா நான் என்ன பண்ணி மிக்ஸ் பண்ணி அனாத்மாவையும் ஆத்மாவையும் சேர்த்து குழப்பி இந்த சிதாபாசமாக இருக்கிற எண்ணெய் நான் நினைச்சுக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளம்லாம். ஒன்ஸ் அது போயிடுது அப்படின்னாக்க நான் என்னோட ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா நான் என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது எதுவும் இல்லைங்கும் போது எனக்கு பயம் இல்லாம போயிடுறது. டிரான்சாக்சன் எல்லாம் இந்த ரெஃப்ளெக்ஷனுக்கு தான் இருக்கு, எனக்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துப்போம். நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிரான்சாக்சன் சிதாபாசத்தை போல அது நடந்து அதுதான் அதெல்லாம் பண்றது, நான் பண்ணல அப்படின்றது. எப்படின்னா ஒரு ஞானியா இருக்கார் ஒருத்தர். அவர் சின்ன குழந்தையில ஸ்கூல்ல ஒரு போட்டோ எடுத்திருந்தார். ஒரு ஃப்ரெண்டு வரான், போட்டோ காட்டுறார். அந்த போட்டோல ஒரு குழந்தையா இருக்கார். அந்த போட்டோல சாமி நீங்க எங்க இருக்கேன்னு கேக்குறான். காட்டி ஏதோ 3வது ரோல சின்ன பையனா நின்றுருக்கானா, அவன் தான் நான். எப்படி இருக்கு, அந்த போட்டோல இருக்கிறது தான் நான் அப்படின்னு சொல்றாரு. இவர் இங்க உயிரோட நின்று இருக்காரு, அதுதான் நான் தெரியாது சொல்றாரு. அந்த போட்டோட இதோட ஒருத்தருக்கா, அவன் தான் நான் சொல்றாரு. ஆனா இவர் இங்க இருக்காரு. எவ்வளவு ஆக்சுவலி அவர் போய் சொல்றாரு அர்த்தம் இல்லையா? The statement, if you look only take the statement, அதுதான் நான் அப்படி இவர் சொல்றாரு. அப்ப இவர் யாரு, இங்க நின்று இருக்கிறவர் யாரு? இது மாதிரிதான். ஒன்ஸ் இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுடுத்தோம்னா நம்ம விவகாரம் பண்ணலாம். இதுதான் ராமநாதன், இது லக்ஷ்மணன், இது கிருஷ்ணமூர்த்தி, என் ஃப்ரெண்ட், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். உடனே ஞானி ஆயிட்டோம் எல்லாம் அப்படியே அப்படி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஞானிலாம் திடீர்னு ரெக்கையெல்லாம் வச்சுன்னா அப்படியே ஏஞ்சல் மாதிரி பறந்துட்டு இருக்க மாட்டார், நார்மலா தான் இருப்பார். ஆனா அவர் இப்படி சொல்லுவார், அதுதான் நான். அவர் சொல்லும் போது கிளியர் கட்டா அவருக்கு என்ன தெரியாது, நான் இல்ல தெரியும். அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஸ்கூல் குரூப் போட்டோல இருக்கிற நான், அது நான் சொல்ற மாதிரி ரொம்ப விளையாட்டா சர்வசாதாரணமா நீ இருந்துட்டு அதான் நான் சொல்லும் பொழுது, ஞானி சொல்லும் பொழுது அது உண்மையா எடுத்துக்கிறது. அது அஞ்ஞானி சொல்லும் போது அதையே உண்மையா எடுத்துக்கிறான்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விசேஷம். இந்த வேதாந்தத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டா இதுதான். ஏன்னாக்க சாதாரணமா யோகா அபியாசம் கர்மம் இதெல்லாம் பண்ணி கூட நம்ம இந்த நிலைக்கு வந்துடலாம். வந்தா கூட அது ஸ்திரமா இருக்கணும்னா அது நாலேஜோட ஞானத்தோட இருந்தா திருப்பி அதுல இருந்து பரல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஒரு மகான் ஒரு கதை சொன்னாரு. ஒரு அம்மா இருந்தாலும் ஒரு முருக பக்தை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டாலாம். ஒரு 10-15 வருஷம் ஆச்சா, ஜாதக கேட்டா தூக்கிட்டு அழிஞ்சிருந்தால கல்யாணம் ஆகலையா. அப்போ அந்த சாமிகிட்ட சொன்னாதான், நான் இனிமே இந்த முருகனுக்கு கும்பிட போறது ஒண்ணு போட்டாதான் எடுத்து தூக்கி போட்டேன், அதெல்லாம் போயிட்டுட்டாலாம். அப்புறம் ஒரு 4-5 வருஷமா வரது இல்லையா அவ பாக்குறது என் சாமி. அப்புறம் திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தாலாம். அப்போ என்னம்மா எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, என் ஒண்ணு கல்யாணம் எடுத்து திருப்பி முருகன் நான் கும்பிட ஆரம்பிச்சேன். அது மாதிரி இந்த பக்திக்கும் ஞானத்தோட பண்ணும்போது, அதனால அத்வைதத்தோட நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணும்போது பக்தி குறையாது, ஜாஸ்தி ஆகும். உண்மையிலேயே அத்வைதம் நல்லா தெரிஞ்சதுன்னா பக்தி ஜாஸ்தி தான். ஏன்னா விஷயத்தை தெரிஞ்சுட்டு பண்றதுனால சரியா பண்ண முடியும். என்னதான் டிரான்சாக்சன் பண்ணும்போது ஜீவன் தானே. As long as you feel that you have a body, you are a jiva, and you will be able to appreciate Ishvara much better. சகுண ஈஸ்வரனாக ஜீவன் ஒரு பொழுதும் ஆக முடியாது. நிர்குண பிரம்மனாக ஆக முடியும். அதிஷ்டானமாக நான் எல்லாத்துக்கும் ஆக முடியும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்டார் ஆகாது எல்லாத்தையுமே ஆயிடுறான், எல்லாம் போய் கட்டியா பிடிச்சிக்க முடியும். இந்த கோயிலோட பாடியை வச்சுட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ உண்மையிலேயே நம்ம அந்த நிலைமைக்கு போகணும்னு சொன்னாக்க அது நிர்குணமா இந்த குணத்தெல்லாம் எடுத்தாதான் போக முடியும். குணத்தெல்லாம் வச்சுட்டு அப்படியே போக முடியாது. அதனால இந்த ரிஃப்ளெக்ஷன்ன்றது இருக்க, ரிஃப்ளெக்டட்
ஆபாசம், சிதாபாசம். இது வந்து யூனிக் ஹைபிரிட் born out of two things, mirror and object. ஒன்னு வந்து மிரர், ஒன்னு வந்து ஆப்ஜெக்ட். ரெண்டுக்கும் பிறந்த ஹைபிரிட் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் லிமிட்டட் ஆஸ்பெக்ட் ஆஃப் புத்தி, அதையும் அன்லிமிட்டடா இருக்கக்கூடிய நம்ம ஒரிஜினல் நேச்சரையும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனாலதான் அந்த ப்ராப்ளம் வருது. அதை கிளியர் கட்டா நான் வந்து அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், நான் வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் எப்படியா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியறது. அதனாலதான் எனக்கு விவகாரங்கள்லாம் தெரியுது. இந்த விவகாரங்கள் எல்லாம் நான் ஷட் பண்ணும்போது நான் வந்து என்னோட ஒரிஜினல் நேச்சரை நான் அடைகிறேன் என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கை சுலபமாக இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.